குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 74 வயதான ஜெகதீப் தன்கர் கடந்த 2022ஆம் ஆண்டு குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார். அவருக்கான பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் உள்ள நிலையில் திடீரென ராஜினாமா செய்வதாக நேற்று அறிவித்தார். மருத்துவ காரணங்களுக்காகவும் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி உடல் நலனுக்கு முன்னுரிமை கொடுத்தும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு ஜெகதீப் தன்கர் அனுப்பி வைத்துள்ளார். தனக்கு ஒத்துழைப்பு தந்த குடியரசுத் தலைவர், பிரதமர், ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பதவியில் இருந்தபோது ஜெகதீப் தன்கர் மீது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. குறிப்பாக அவரை மாநிலங்களவை தலைவர் பதவியில் இருந்து நீக்க கோரி கடந்த ஆண்டு எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அதுவே முதல் முறை. ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சித்த தன்கர், குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என பேசியது சர்ச்சையானது. ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை தொடர்ந்து அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாகும் பட்சத்தில் ராஜினாமா செய்த 60 நாட்களுக்குள் அந்த இடத்தை நிரப்ப ஒரு முறைப்படியான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதன் காரணமாக 788 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் குழு விரைவாக புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும். இந்த தேர்தலில் நாடாளுமன்ற இரு அவைகளின் அனைத்து உறுப்பினர்களும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி ஒற்றை மாற்று வாக்கு மூலம் வாக்களிப்பார்கள். இந்த தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும். அரசியலமைப்பின்படி குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாகும் போது மாநிலங்களவையின் துணைத் தலைவர் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்பார். தற்போது அந்த பதவியை ஹரிவன்ஷ் நாராயண் சிங் வகித்து வருகிறார். இவர் தற்காலிகமாக இந்த பொறுப்பை ஏற்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.